ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாதபல் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2025 மார்ச் 15 முதல் 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும், உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் கோள்சாரத்தின் பிரகாரம், அதாவது நம்ம சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட், அதாவது மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது. நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம மாதத்தை சொல்கிறோம், மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, அது தவிர பார்த்தடையானால் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 4 கிரகங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன், அதாவது 18ஆம் தேதியே 18/3/2025 அன்றைக்கே வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார். இந்த மாதத்தில் செவ்வாய் 7/4/2025, அதாவது பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது. புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 10/4/2025 அன்றைக்கி அவர் மீனத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சில விஷயங்கள் தான். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்தலையானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம். அது தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில். இதனால் இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது 29/3/2025 அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம். 0 டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு அடுத்த நாளான பிரதமை தெலுங்கு வருடப்பிறப்பு, அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது. தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கு அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இவாள்லாம் இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது. தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7/4/2025, அதாவது 4/4/2025 அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்தான சப்தமி அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சப்தமி, 7ஆம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம். வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி. இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை கமல சப்தமின்னு சொல்கிறார். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர். அந்த கமல சப்தமிக்கு ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா, சூரியன் 7ஆவது நாளில் சப்தமியும் அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனும் இருக்கிறதுனால
சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம். அதனால் கண்ணில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி, அதாவது வெள்ளிக்கிழமையில், இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது, அதனால் இந்த கமல சப்தமி அன்னைக்கு 4/4/2025 அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம், சேர்த்தி சேவையும் ஆகும். இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11/4/2025, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. இது ஒரு பெரிய விசேஷம், அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள். வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம், அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது. அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம். அதற்கு அடுத்த நாளான 12/4/2025 அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கக்கூடியது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே. ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் 2 பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும். இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது வெற்றியை நோக்கி, அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தாலேனால் 50லேருந்து 70 விழுக்காடு % 50 வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பா, அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா, புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருப்பா. அவள் புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லிட்டு இருப்பா, ஆனால் கடகராசியில் இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னுவா, மிருகசீரிஷம் ரிஷபமா மிதுனமா மாறி இருக்கும். இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாறி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துறையானால் இந்த ஒரு லக்னத்துக்கும் ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இவளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும். அதனால் அவளுக்கே புரியாது. முதல்ல இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை பற்றி சொல்லுவோம். இந்த மாதமான பங்குனி மாதத்தில் பார்த்தோம்னா 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை பற்றி சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். இதனால் பார்த்தோன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த தடங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த மாதத்தில் பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது, 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தாலேனா லாபங்கள் அதிகமாக இருக்கும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் சனி பகவான், அதாவது அஷ்டமத்து சனி. உடல் நலத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும், வண்டி வாகனங்கள் போகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. முயற்சிகளில் இவ்வளோ நாளாக ரொம்ப தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். குருவின் பார்வை 3ஆம் இடத்துல உழறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையோட அந்த அளவு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தந்தையோட இணக்கங்கள் சற்று பாதிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குருவினுடைய 11ஆம் இடத்து குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் வரும். வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் வரும். போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் செவ்வாய் மிகப்பெரிய யோகர். அவர் 5-10க்கு உண்டானவர். அவர் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி. 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருந்தாலும் அவர் பார்த்தாலேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய தூக்கத்தை சற்று கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் அதிகமாக வராது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும், புதன் வக்கரகதியாகி அதுக்கப்புறம் 8ஆம் இடம் ஒரு 4 நாள்லேயே வந்துடுறார். இருந்தாலும் புதன் நீச்சப்பட்டு போனாலும் 12-3 அதிபதி இன்னொரு இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். நீச்சப்பட்டு போகிறதன் மூலியமாக அவருக்கு பார்த்தாலேயானால் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. வேலையில் புது வேலை கிடைக்கும். அதை தவிர புது வேலையிலிருந்து அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே இருக்கிற வேலையாக இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய வேலையாக இருக்கும். வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ நிச்சயமாக வெளியில் சென்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதாவது செவ்வாயினுடைய மாற்றங்களும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4-11 அதிபதி. அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பொருள் வரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக, அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா புத்திரகாரகனே புத்திர ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். அஷ்டம சனி இருக்குன்றதை பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா வித நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. இந்த தள்ளி போட வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதனால் உங்களுக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் அதுவும் நீர் சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, அதை தவிர அதிவேகமாக பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள், அதை தவிர டாக்ஸி டிரைவர்ஸு, அதை தவிர வேகமாக செல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க,
ஆர்ட் டைரக்டர்ஸு, வயல்வெளிகள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர வந்து விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக, அதாவது வேலை ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய வேலை ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் பணம் வரவருக்கு கவலை இருக்காது. இந்த மாதம் நீங்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலேயானால் 26/3/2025 28/3/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதுவும் அஷ்டமத்து சனி வேறு இருக்குது. பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். பணவரவில் பஞ்சம் இருக்காது. தொழிலில் மிகப்பெரிய அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்களோட சில மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு தந்தையின் மூலியமாக புதிய பொருள் வரவு வரும். அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவர் வடகிழக்கு மூலையில் இருப்பார். அவர் வந்து போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாகும். அவருக்கு இந்த தேங்காயை உடைச்சி அதில் வந்து நல்லெண்ணெயை விட்டு திரி விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த மாதம் வந்து சேரும்.